ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ எபிசோட் 64 தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஆஸ்மா அவர் தலையில் கை வச்சுட்டு தான் பார்த்துட்டு இருப்பார், இவன் என்ன பண்ண போகிறான் அப்படிங்கிற மாதிரி. கிட்டத்தட்ட நருட்டோவில் ரொம்பவுமே ஹாப்பி லுக் தான் வச்சிருப்பான். என்ன ரீசன்னா, நம்ம நண்பன் சண்டை போடுறான் அப்படிங்கிற மாதிரி. இந்த இடத்துல இந்த நருட்டோ இருக்கானே அப்படின்னு சொல்லி ஷிகமாரு திங்க் பண்ணுவான். இந்த இடத்துல ஜீரோ மோட்டிவேஷன் த காய் வித் கிளவுட் என்வி அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷிகமாரு பார்த்தீங்கன்னா படுத்தே தான் கிடப்பான். இதெல்லாம் பார்க்குற ஆடியன்ஸ் வந்து வெறி வந்து அவன் கையில் கிடைக்கலாம் தூக்கி வீசி அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. தலைவனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கூட நமக்கு ஏன் திரும்ப திரும்ப பிள்ளைகளோடவே மேட்ச் வைக்கிறானுங்க அப்படின்னு சொல்லி செம்ம டென்ஷன் ஆவான். என்ன ரீசன்னா, பிரிலிமினரியிலே பார்த்தீங்கன்னா இந்த சவுண்ட் வில்லேஜ் கேர்ள் வருவா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாண்ட் வில்லேஜ் கேர்ள் வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் அவனுக்கு திங்கிங் இருக்கும். இந்த இடத்துல ஷிகமாரு வந்து ஓப்பன் அப்பா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குவான். ஒரு மெயின் மேட்சான சாஸ்கே கூட சண்டை போட வேண்டிய மேட்சுக்கு இடையில எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு என்ன மாதிரியான மைனர் பர்சன்ஸ் ஃபைட் பண்றதுக்கு வந்தா கண்டிப்பா அவங்களுக்கு எப்படி பிடிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணிட்டு இருப்பான். இந்த இடத்துல இவன் படுத்தே கிடக்க பார்க்குற டெமாயில ரொம்ப வெறியாயிருவா. நீ வரப்போறியா இல்லை வேண்டாம் நானே உன்னை வந்து அடிக்கிறான்டா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து ஃபோர்ஸ் அடிக்க வருவா. இந்த இடத்துல கூட பாத்தீங்கன்னா கென்மா வந்துட்டு நான் இன்னும் ஸ்டார்ட் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி கத்துவாரு. எதையுமே பாத்தீங்கன்னா காதல் வாங்கிக்க மாட்டா. போய் ஒரே அடியா வெப்ப பாத்தீங்கன்னா அந்த இடமே செம்மையா ப்ளோ அப் ஆகும். எல்லாருமே ஆச்சரியப்பட்டு பார்த்துட்டு இருப்பாங்க, ஷிகமாரு என்னடா ஆனா அப்படிங்கிற மாதிரி. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த புகையெல்லாம் காஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் தலைவன் மாசா நின்றுட்டு இருப்பான். இந்த இடத்துல டெமாரியை பார்த்து, நான் சும்மா ஒரு ரீசன் இல்லாம எல்லாம் இதெல்லாம் பண்ண மாட்டேன், எதுக்கு ஒரு மேன் ஒரு விமன் கிட்ட தோத்து போகணும் அப்படிங்கிற மாதிரி செம்மையா டீஸ் பண்ணுவான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெமாரி பயங்கரமாக கோவப்படுத்தும். இதுக்கப்புறமா டெமாரி அவரோட ஃபேனை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவா. பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலையுமே ஷிகமாரு இருக்க மாட்டான், அவனோட 2 குணாய் மட்டும்தான் இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் வேகமாக ரன் பண்ணுறதுல தெளிவாக இருக்கான் அப்படிங்கிற விஷயத்த பார்த்தீங்கன்னா நோட் பண்ணுவா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஷிகமாரு வந்துட்டு நம்ம ஏன் இவகிட்ட ரஃபாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் திங்க் பண்ணிட்டு இருப்பான். இந்த இடத்துல டெமாரி வந்துட்டு ஷிகமாரு வந்து எப்படி அவனோட ஜுட்ஸோ பண்ணுறாங்க விஷயத்த பார்த்தீங்கன்னா ரியலைஸ் பண்ணி பார்ப்பா. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பிரிலிமினரியில் வந்து ஃபைட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஷிகமாரும் அந்த சவுண்ட் வில்லேஜ் கெனினும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா நினச்சி பார்ப்பா. அதனால இவனோட ஷேடோவில் மட்டும் சிக்கிடவே கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து ஸ்ட்ராங்காக இருப்பா. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈனோவில் பயங்கரமாக சேரப் பண்ணுவா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சோஜி வந்துருவான், எனக்கு சீட் இருக்கான்னு சொல்லி கேட்பான். கிட்டத்தட்ட சாஸ்கே மேட்ச் என்னாச்சுன்னு கேட்டோன்னு பார்த்தீங்கன்னா சக்குரா ரொம்பவுமே அப்செட் ஆயிடுவா. அப்புறம் அதெல்லாம் டாபிக்லாம் தட்டி விட்டு ஈனோ வந்துட்டு ஷிகமாரு வந்து எப்படி அவனோட ஸ்ட்ராட்டஜி மூலமா யூஸ் பண்ணி வின் பண்ணிடுவான், இன்னைக்கு பார்க்க பேஷனேட்டாக தெரியுறான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பயங்கரமாக சேரப் பண்ணுவான். இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஷிகமாரு வந்து நான் ஒரு மேகமாகவே இருந்திருக்கலாம், எந்த ஒரு ஆசையும் இல்லாம நம்ம வாட்டுக்கு அப்படியே அந்த பிரீஸ் ஏர்ல போயிட்டு அமைதியா அந்த வாழ்க்கைங்கிறது இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுவான். ரெண்டாவது, நான் இந்த நிஞ்சாவா வரணும்னு நினைச்சதுக்கு காரணமே எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது எல்லாமே நான் பண்ணலாங்கிற விஷயம் இருக்குன்னு நினைச்சுதான் வந்துட்டேன், இவ்வளோ ஒர்க் இருக்குன்னு எனக்கு சத்தியமா தெரியல அப்படின்ட்டு நினைச்சிட்டு இருப்பான். இந்த இடத்துல நருட்டோ ஹோல்ஸ் போட்டு வச்சிருப்பான், அந்த விஷயத்தை பார்த்துருப்பான். இதுக்கு முன்னாடி பேட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஹோல் கிரியேட் பண்ணி வச்சிருப்பான் இல்லையா, அதை பார்த்துட்டு இருப்பான். இந்த டைம் பார்த்தீங்கன்னா நருட்டோ வந்துட்டு டே சீக்கிரம்டா ஷிகமாரு முடிடான்னு சொல்லிட்டு பயங்கரமா ஷவுட் பண்ணிட்டு சீரப் பண்ணிட்டு இருப்பான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஷிகமாரு வந்துட்டு அஃப்கோர்ஸ் நம்ம இதில் ஜெயிக்கணும்னா அதுக்கேற்ற உழைப்பை போட்டு தானே ஆகணுங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சிரிச்சிட்டு இருப்பான். ஒருவேளை நம்மளை தான் நக்கல் அடிச்சுட்டு நின்றுட்டு இருக்கானோ அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா டெமாரி பயங்கர டென்ஷன் ஆகிட்டு அவளோட வின் சைட் ஜுட்ஸு போடுவா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த காற்றை பார்த்தீங்கன்னா செம்மையாக ஸ்லைஸ் பண்ணும். கிட்டத்தட்ட ட்ரீயோட பிரான்ச்சஸ்லாம் கூட கட்டாயி விழுகும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 மேலேயும் அந்த காற்றுங்கிறது படும். இந்த ஜுட்ஸுவை வச்சு தானே அன்னைக்கு என்ன தோக்கடிச்சா அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுவா. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய பிளாஸ்ட் வந்திருக்கும், பயங்கர புகையாக இருந்திருக்கும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஷேடோ பொசஷன் ஜுட்ஸு பண்ணுவான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டெமாரி பயங்கரமா பின்னாடி போவா. அதே டைம் பார்த்தீங்கன்னா அந்த ஷேடோவோட லிமிட் எவ்வளவு வரைக்கும் பார்த்து அதை மார்க் பண்ணிடுவா. கிட்டத்தட்ட 15 மீட்டர்ஸ் 32 சென்டிமீட்டர்ஸ் கரெக்டாக செவுத்துல இருந்து இந்த கணக்குக்கு இதுதான் வருது அப்படிங்கிற விஷயத்த பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணி வச்சிருவா. இந்த இடத்துல காங்க்ரோ வந்துட்டு டெமாரி அதை மார்க் பண்ணிட்டா, அவளோட ஃபேன் இருக்க வரைக்கும் கண்டிப்பா இந்த மேட்ச் ஆல்ரெடி டிசைடட் தான், கண்டிப்பா அவ தான் ஜெயிப்பாங்கிற மாதிரி ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணுவான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஷிகமாரு ஒரு ஹேண்ட் சைன் பண்ணுவான். கிட்டத்தட்ட இதை தான் பார்த்தீங்கன்னா குரனாயும் வந்து ஆஸ்மா கிட்ட கேட்பாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இவன் இதை பண்றதை பார்த்த ஆஸ்மாவே கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருப்பாரு. கிட்டத்தட்ட அது ஹேண்ட் சைன்லாம் கிடையாது, அது அவனுக்கு ஒரு ஹேபிட் மாதிரி. எப்பெல்லாம் ஒரு விஷயத்துல அவன் ஸ்டக் ஆயிட்டான்னு நினைக்கிறானோ அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா அதுல இருந்து ரிலீவ் ஆகிறதுக்காக இந்த ஒரு விஷயத்த பண்ணுவான் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க. மெயினா வந்து இந்த ஷோகி நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம் இல்லையா, ஜாப்பனீஸ் செஸ். ஸோ அந்த கேம்ல பார்த்தீங்கன்னா ஆஸ்மா வந்து இவரு கூட விளையாடும் போது ஏதாவது ஒரு இடத்துல குறிப்பிட்ட இடத்துல ஸ்டக் ஆயிட்டானா பார்த்தீங்கன்னா இதை தான் பண்ணுவான் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லுவாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குரனாய் வந்துட்டு இவனோட லெவலும் நருட்டோட லெவலும் ஒரே மாதிரி தானே இருக்கு எக்ஸாம்ஸ்லாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க.
சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இவன் என்ன ஜீனியஸாங்கிற அளவுக்கு. என்ன ரீசன் சொல்லுவார்னா, அவனுக்கு முதல்ல எக்ஸாம்ல பென்சில் எடுத்து எழுதுறக்கே மொடதான், சரியான சோம்பேறி, அதனாலதான் அவன் அப்படி இருக்கான். அதனால நான் அவனுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு டெஸ்ட் வச்சேன், அதாவது ஒரு வேற கேம் வச்சேன், அது எப்படி முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமா பாத்தீங்கன்னா குரோனாய் கேட்பாங்க. கிட்டத்தட்ட இந்த பையனுக்கு ஐக்யூ 200க்கு மேல இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாரு. இதை கேட்கிற குரோனாயில ரொம்பவுமே ஆச்சரியப்படுவாங்க. என்னது 200 அப்படிங்கிற அளவுக்கு ஷாக் ஆவாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஷிகமாரு கண்ணை முழிச்சு பார்ப்பான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆசுமா அவன் திங்க் பண்றதை முடிச்சிட்டான் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நினைப்பாரு. இந்த இடத்துல உனக்கு ஃபைட் பண்றதுக்கு ஸ்பிரிட் கிடைச்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த ஃபேன் எடுத்து அந்த வின்சைட் ஜுட்சு தான் போடுவா. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா திரும்பவும் ஓடி போய் ஒளிஞ்சுக்குவான் ஷிகமாரு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஈனோ இவன் என்ன பக்கத்தாலே நெருங்க மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருப்பா. சோஜி வந்துட்டு கண்டிப்பா பாரு கூடி சீக்கிரத்தில் அவன் வித்ட்ரா பண்ண போறான் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். இப்பெல்லாம் சொல்லாதரா அப்படின்னு சொல்லுவா. இருந்தாலுமே அவன் கொஞ்சம் லேசி தான், இந்த அளவுக்குலாம் போச்சுன்னா அவன் வித்ட்ரா பண்ணிவான்னு விஷயத்த சொல்லுவான். இதை கேட்குற ஈனோவும் அவன் பண்ணாலும் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணுவா. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஷிகமாரு டோட்டலாவே அவனோட ஜாக்கெட்ல ரிமூவ் பண்ணியிருப்பான். ஷிகமாரு திரும்ப அவனோட ஷேடோ பொசிஷன் ஜுட்ஸோ யூஸ் பண்ணுவான். கிட்டத்தட்ட இந்த இடத்துல டெமாரிக்கு என்ன திங்கிங் இருக்குன்னா, நம்ம அந்த லைனுக்கு அவுட்ல தானே இருக்கும், அதனால அது நம்மளை தொடாதுன்ட்டு இருப்பா. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி வரும். இதை பாக்குற டெமாரியே ஷாக் ஆவா. கிட்டத்தட்ட இவன் டைமை முழுங்கிட்டு இல்ல, இவன் அந்த சன் வந்து போக போக இவனோட ஷேடோ வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுங்கிற விஷயத்துல தான் டீப்பாவே இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லி இவனோட ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணிடுவா. அதனால சன் எந்த பக்கம் இருக்கும்போது இவனுக்கு எந்த அளவுக்கு ஷேடோங்கிறது கிடைக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பாத்தீங்கன்னா மெஷர் பண்ணலாங்க மாதிரி திங்க் பண்ணிட்டு இருப்பா. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சோஜி வந்துட்டு இவன் ஏன் ஷேடோஸை மட்டும் யூஸ் பண்றாங்க மாதிரி சொல்லிட்டு இருப்பா. உனக்கே தெரியும் அவனோட எபிலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி, அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி கேள்விலாம் கேட்குற, அவன் பாத்தீங்கன்னா ஷேடோஸ்குள்ளே ஷேடோஸ் கிரியேட் பண்ணுவான்ல அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா காங்க்ரோ வந்துட்டு மேல பாரு டமாயின்னு சொல்லி கத்துவான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஷிகமாரு அவனோட ஜாக்கெட் ரிமூவ் பண்ணிருப்பான் இல்லையா, அதை பாத்தீங்கன்னா இந்த குணாயில கட்டி பறக்க விட்டுருப்பான். கிட்டத்தட்ட அதை யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா அவனோட ஷேடோவை எக்ஸ்டெண்ட் பண்ணுவான். இருந்தாலுமே டோட்டலாவே அவ டாச் பண்ணிடுவா. இந்த இடத்துல குரோனாய் வந்துட்டு நல்ல விஷயம் தான் பண்ணா, ஆனா இன்னுமே பத்தாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இந்த இடத்துல ஆசுமா வந்துட்டு இவ்வளவு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தான் போல இருக்கு, அதனால தான் அனாலிட்டிக்கலா அவ திங்க் பண்ணி இதெல்லாமே டாச் பண்ணிருக்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாரு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஷிகமாருவே பாத்தீங்கன்னா நீ அதை நல்லாவே டாச் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியா தான் இருப்பான். என்ன ரீசன்னா டெமாரி நிக்கிற இடம். இந்த இடத்துல மெயினா டெமாரி யோசிக்க விஷயம் என்னன்னா, இந்த மேட்ச் ரொம்ப லாங்கா போச்சுன்னா கண்டிப்பா சன் போக போக இதாகும், அது மூலமா இவனோட ஷேடோ பொசிஷன் ஜுட்ஸுவோட லிமிட்ங்கிறது எக்ஸ்டெண்ட் ஆயிட்டே வரும், அது நமக்கு தான் ரிஸ்க், அதனால இந்த மேட்ச் இங்கேயே முடிச்சாகணும் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு டெமாரி அவளோட ஸ்ட்ராட்டஜியை திங்க் பண்ணுவா. எப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபேன் பின்னாடி ஒளிஞ்சுக்குவா. நம்ம ஃபேன் பின்னாடி தான் ஒளிஞ்சிட்டு இருக்கோம்னு நினைச்சிட்டு இருப்பான். அந்த டைம்ல நம்ம க்ளோனை வச்சு அவனை டிஃபீட் பண்ணிடலாம், இதை சீக்கிரமா முடிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணுவா. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டெமாரினால நகரவே முடியாது. அப்ப இது என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாமே ஆச்சரியம் பார்த்துட்டு இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஷேடோ பொசிஷன் ஜுட்ஸு சக்சஸ் அப்படின்னு தான் சொல்லுவான். இந்த இடத்துல குரோனாயே பயங்கரமா ஆச்சரியப்பட்டு பார்ப்பாங்க, என்னடா இந்த பையன் இந்த அளவுக்கு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி. அதுதான் ஷிகமாருவோட டேலண்டே அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாரு. ஏன்னா ஏகப்பட்ட ஸ்ட்ராட்டஜி வச்சிருப்பான், இது இல்லைன்னா அடுத்து அப்படிங்கிற மாதிரி. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஷிகமாரு வந்துட்டு எப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஆர்வமா, சரி நானே உன்னை விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை திருப்புவான். அப்ப பாத்தீங்கன்னா டெமாரி நோட் பண்ணுவா, அந்த ஹோல் வழியே வந்திருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, அவன் நிக்கிற இடத்த பார்த்தோன்னே பாத்தீங்கன்னா ஷிகமாரு சிரிப்பான். என்னன்னா இந்த இடத்துல அவன் சொல்றது என்னன்னா, மெயினா இந்த போன மேட்ச் இருக்குல்ல நருட்டோ வெர்சஸ் நெஜி, அதுல பாத்தீங்கன்னா நெஜியை டிஃபீட் பண்றதுக்காக நருட்டோ போட்ட ஹோல் தான், அந்த ஹோலை யூஸ் பண்ணி தான் பாத்தீங்கன்னா ஷிகமாரு அந்த டனல்ல எக்ஸ்ட்ரா ஷேடோ இருக்கும் இல்லையா, அதை யூஸ் பண்ணி தான் பாத்தீங்கன்னா இவ்வளவு டக்குன்னு கேட்சப் பண்ணிருப்பான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆசுமா ஷிகமாரு என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணாங்க விஷயத்த பாத்தீங்கன்னா திங்க் பண்ணி பார்ப்பாரு. கிட்டத்தட்ட டெமாரியை வந்து வேணுக்குனே தான் அந்த லிமிட்டை வந்து மெஷர் பண்ண வச்சிருக்கான். அதே மாதிரி அவனோட ஷேடோ வந்து அந்த டைம் ஆக ஆக அது எக்ஸ்டெண்ட் ஆகுங்க விஷயத்த வந்து திங்க் பண்ண வச்சு ஷிகமாருக்கு அவ எங்க நிக்கணும்னு திங்க் பண்ணானோ அந்த இடத்துல நிக்க வச்சு கேட்ச் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற விஷயத்த திங்க் பண்ணுவாரு. இதுக்கப்புறமா டெமாரி வந்துட்டு அந்த ஜாக்கெட் வச்ச குணாய் வந்து யூஸ் பண்ணிப்பான் இல்லையா, அது மியர்லி ஒரு டிவைஸ் தான், நம்மளை இங்க கொண்டு வந்து சிக்க வைக்கணுங்கிறது அவனோட டோட்டல் பிளானாவே இருந்திருக்கு. இப்படி ஸ்ட்ராட்டஜியில பிச்சு உதறானே அப்படிங்கிற மாதிரி தான் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா பார்த்துட்டு இருப்பா டெமாரி. இந்த இடத்துல ஆசுமா வந்துட்டு அடுத்த மூவ் செக்மேட் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஷிகமாரு முன்னாடி நடந்து வருவான், அதே மாதிரி தான் டெமாரி முன்னாடி நடந்து வருவா. இதெல்லாம் பாக்குற காங்குரோ பயங்கர காண்டாவான். இதுக்கப்புறமா அந்த ரெண்டு சுனின்னு வந்துட்டு ஸ்டார்டிங்ல இவன் மேல எல்லாத்தையும் கையில கிடைக்கலாம் தூக்கி அடிச்சுட்டு இருந்தானுங்களே, இந்த பையன் தான் ஜெயிக்க போறான் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஈனோவும் நருட்டோம்ல பயங்கரமா சீரப் பண்ணுவாங்க, முடிச்சு விட்றா அப்படிங்கிற மாதிரி. சோஜியில வெறித்தனமா சாப்பிட்டு இருப்பான். இந்த இடத்துல ஷிகமாரு கையை தூக்குவான், அதே மாதிரி பாத்தீங்கன்னா டெமாரியும் கை தூக்குவா. இந்த இடத்துல டெமாரிக்கு ஒரு சின்ன பயம் இருந்துகிட்டே இருக்கும். டெமாரிக்கின்னு மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட டோட்டல் ஆடியன்ஸே பாத்தீங்கன்னா ரொம்ப ஷாக்கிங்கா தான் இருப்பாங்க, என்னதான்டா நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி. இந்த இடத்துல ஷிகமாரு வந்துட்டு போய் தொலைது நான் குவிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுவான். இதை கேட்கிற டெமாரியே பயங்கர ஷாக் ஆவா. டெமாரின் மட்டும் இல்ல, டோட்டல் ஆடியன்ஸே பாத்தீங்கன்னா டிசப்பாயின்மெண்டோட தான் பார்ப்பாங்க. டெமாரியே ஷாக் ஆகி ஏன்டா என்னடா சொல்ற அப்படிங்கிற மாதிரி தான் பாப்பா. இந்த இடத்துல ஷிகமாரு சொல்ற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஷேடோ பொசிஷன் ஜுட்ஸுவை சக்சஸ் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே என்னோட சக்கர
எல்லாம் ரொம்பவுமே முடிகிற அளவுக்கு வந்துருச்சு. கிட்டத்தட்ட என் மைண்டுக்குள்ள அடுத்த 200 மூவ்ஸ் என்ன பண்ணணுங்கிறது இருக்கு, இருந்தாலும் சக்கரா இல்லையே அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கென்மா வந்துட்டு இவன் கொஞ்சம் வினோதமான ஆளாதான்டா தெரியுறான் அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு இந்த மேட்சோட வின்னர் டெமாரி அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுவாரு. இந்த இடத்துல ஷிகமாருவை காமிச்சு இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க. நருட்டோவோட ஃபுல் அனிமே சீரிஸ் பார்க்கணும், தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நான் ஃபியூச்சர்ல அப்லோட் பண்ணிட்டே தான் இருக்க போறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை தவறாம பார்க்கறதுக்கு. நீங்க ஃபுல் நருட்டோ சீரிஸை கண்டிப்பா என் வாய்ஸ் மூலமா கேட்டு முடிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.やぶからぼんに吸ったこらさやぶれたらぶれた持って吸ったこらさやぶれかぶれのやぶいさが